Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல ஒரு நைஸ் டாபிக் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு எக்ஸல் ஒர்க் ஷீட்ல நம்ம வந்து மேக்ரோ பட்டன்ஸ் இன்சர்ட் பண்ணியிருப்போம். அதர்வைஸ் நம்ம வந்து ஷேப் இன்சர்ட் பண்ணி மேக்ரோ வந்து அசைன் பண்ணியிருப்போம். இப்போ இந்த மேக்ரோ பட்டன் ஆர் ஷேப் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகாம ஒரே பிளேஸ்ல கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி நம்ம இங்க பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பட்டன் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு ஷேப்பு இன்சர்ட்ல போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஷேப் ஏதாவது இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம மேக்ரோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷேப் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து சம்திங் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சப்மிட்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பட்டனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்ரோவை அசைன் பண்ணுவோம். ஸோ இப்படி அசைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பாருங்க, இது வந்து இப்போ நான் ஒரு ஷேப் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கில் அந்த பேக் எண்டில் இருக்கிற அந்த காலம் இருக்கு இல்லைங்களா, அதை நான் இப்போ ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்டனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் விட்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ரோவை வந்து ஹைட் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டனோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்க வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஷேப்பு. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மேட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, ஃபார்மேட் ஷேப்பில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு சிம்பிள் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக மூவ் அண்ட் சைஸ் வித் செல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ல இருந்து தேர்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டு நாட் மூவ் ஆர் சைஸ் வித் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ போயிட்டு நம்ம இங்க ஹைட் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு காலம் ஹிடன் ஆயிடுச்சு. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டண்டா நமக்கு அப்படியே இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து என்ன பண்றேன், 2 ரோவை வந்து நான் ஹைட் பண்றேன். இப்போ பாருங்க, நம்ம காலம் ஹைட் பண்ணாலும் அது ஹிடன்ல போயிடுச்சு, ரோவும் ஹிடன்ல போயிடுச்சு. பட் இந்த பட்டன்ல எந்த அட்ஜஸ்டும் நடக்கல. ஸோ கான்ஸ்டண்டா நமக்கு அப்படியே ஃபிக்ஸ்டு ஒரே பொசிஷன்ல இருக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்து நான் இங்க அன்டு பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஈவன் இங்க நீங்க வந்து காலம் விட்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த மூவ்மெண்ட் இருக்காது. அதே மாதிரி ரோவோட ஹெயிட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த அட்ஜஸ்டும் இந்த இந்த ஷேப்ல வந்து நடக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு பிளேஸ்ல வந்து இதை கான்ஸ்டண்டா இந்த ஷேப்பை வந்து நீங்க வச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பு. அதே மாதிரி இப்போ நீங்கள் டெவலப்பர் டேப்ல இங்கே போயிட்டு இன்சர்ட்ல ஃபார்ம் கண்ட்ரோலில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே வந்து ஒரு பட்டன் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு பட்டன் இன்சர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பட்டனுக்கு வந்து நான் அகைன் வந்து ஏதாவது சம்திங் ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் டேப்ல போயிட்டு நம்ம ஃபார்ம் கண்ட்ரோலில் ஒரு பட்டன் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஹைட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்டனோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஏன்னா அந்த செல் ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பட்டன்லேயும் உங்களுக்கு அந்த ரெடியூஸ் ஆகிற அந்த சேஞ்சஸ் தெரியும், சைஸ் அட்ஜஸ்ட்டு. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுற பட்டனில் வச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல்னு இருக்கும். அங்கே வந்து ஃபார்மேட் ஷேப்ஸ்னு இருந்தது, இங்கே வந்து ஃபார்ம் கண்ட்ரோல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே 3 ஆப்ஷன்ஸ் இங்கேயும் இருக்கும். இங்கே போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு இங்கே என்ன காலமை ஹைட் பண்ணாலும் சரி, ரோவை நீங்கள் ஹைட் பண்ணாலும் எந்த ஒரு இம்பேக்டும் இந்த பட்டனுக்கு இருக்காது. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், விசிபிள்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேக்ரோ கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி பட்டன் நீங்கள் ஒரு பிளேஸில் வச்சுருப்பீங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் காலமை ஹைட் பண்ணும்போது இந்த பட்டன் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அந்த மாதிரி மூவ் ஆகாமல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.